Hi friends, welcome to Saranya Veetu Samayal. இன்னைக்கு வந்து கோயில் ஸ்டைல்ல வந்து சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்காக நான் இங்க ingredients எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டம்ளர்ல இது வந்து ஒரு 200 கிராம் டம்ளர். இதுல வந்து 1 டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதே டம்ளர்ல வந்து 3/4 டம்ளருக்கு வந்து வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து 2.5 டம்ளர் தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அரிசி கழுவி போட்டிருக்கேன். நான் இங்கே அளந்து வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 5-6 விசிலுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழைவாக வந்து வேகணும். இந்த வெல்லம் வந்து ஒரு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் வந்து 3/4 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெல்லம் வந்து எப்படி காய்ச்சணும்னா இதில் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து பாகெல்லாம் வந்து கிடையாது. வெல்லம் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், வெல்லம் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா எல்லா வெல்லமும் வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த அளவு லிக்விடாக வச்சுக்கோங்க. இப்போ அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ இது நல்லா சூடாக இருக்கும்போதே இதை நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை வந்து மசிச்சு விடுங்க. ஏன்னா பாகு ஊற்றிட்டிங்கன்னா உங்களால் மசிக்க முடியாது. அதனால் முதலே வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் கரைச்சி வச்ச பாகை வந்து நம்ம எல்லாமே ஊற்றிடலாம். வடிகட்டி ஊற்றிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் வந்து டஸ்ட் இருக்கும். அதனால் வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூன். இங்கே வந்து பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை கற்பூரம் வந்து ஜஸ்ட் 1 பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியை வந்து நல்லா நெய்யில் வந்து வறுத்து சேர்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரியை ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த முந்திரியை வந்து நம்ம அப்படியே வந்து பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கோயில் ஸ்டைல் பொங்கல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய கோயில் ஸ்டைல் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.